செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டின் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு 4-5 பேர் எலெக்ஷனுக்கு முன்னாலே ஜெயிலுக்கு போவாங்க. ஏன் செந்தில் பாலாஜி உள்ளே போவார்ன்றதை நான் நம்புகிறேன்னு சொன்னால், ஒரு 60 தொகுதிகளுக்கு செலவு பார்க்கறது, எல்லா பணத்தையும் ஒரு தொகுதிக்கு ஆல்ரெடி 20 கோடி திமுக சார்பில் போய் சேர்த்துட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அதனால் பணத்தை இவர் தான் வச்சு ஹேண்டில் பண்ணுறார், லிக்விட் கேஷை. கொங்கு திமுக கோட்டையாக மாற செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்கிறாங்க. கோட்டையை எங்கே மாறுச்சு? போன சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் 10க்கு 10 தோத்தாங்களே. அவரே உள்ளே இருக்கிறாருன்னா அவருக்கு நெருக்கமான ஆட்கள் அந்த லிங்க் எல்லாம் உடஞ்சி போயிடும்ல. அதனால் கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய அத்துமீறல், அட்டகாசம், அராஜகம், பணம் இதெல்லாம் தேர்தலில் வேலை செய்யாது, பலிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டில் 26ல் அவங்க ஜெயிப்பது என்பது நடக்காத ஒரு காரியம். அதனால் அதை மாற்றுறதுக்கு பணம், விளம்பரம், அப்புறம் ஊடகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி லாஸ்ட் டிச் எஃபர்ட் எடுக்கிறாங்க. இந்த விஜயினுடைய இந்த பெருகி வரும் செல்வாக்கு முன்னால் ஒன்றும் ஆகாது, தவிடுபடி ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். திமுக அதிமுக பணம் கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க. நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன். இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த 2 ஆட்சியும் ஊழல் மிகுந்த ஆட்சி. ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. கரூரில் 41 பேர் இருந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் சொல்லிட்டு புதுக்கோட்டையில் நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல. யூடியூப்பில் பேசினவங்க, சந்தேகம் தெரிவித்தவங்களெல்லாம் எவ்வளோ பேரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போ இப்போ ஏன் இவர் செந்தில் பாலாஜி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு? பகிரங்கமாக பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்கிறாரு. அதுவும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாருன்னா ஆமாம் சார், அது சீரியஸான விஷயம். அவர்கிட்ட ஆதாரம் இருக்குதோ ஆதாரம் இல்லையோ, ஆனால் செந்தில் பாலாஜி இந்நேரம் நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேணாவா? புகார் கொடுத்துருக்க வேணாவா? தமிழக அரசு இதை எதிர்த்து முறையிட்டு இருக்க வேணாமா? ஏன் பண்ணலை? கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு அவர் பேசி. பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது, இவங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம்னு போத் டிஎம்கே கவர்மெண்ட், செந்தில் பாலாஜி எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் பதில் சொல்லுவார். ரகுபதி அமைச்சர் சட்டத்துறை பதில் சொல்லுவார். இல்லைன்னா ஏவா வேலு பேசுவார். ஏன் செந்தில் பாலாஜியை அறிக்கை கொடுப்பார? எப்படிங்க ராத்திரி செப்டம்பர் 27 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. காலையில் 10 மணிக்கு போஸ்டர் ஒட்டினாங்க கரூரில். தமிழ்நாடு மாணவர் அமைப்பு, அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அது எங்கே மாணவர்களை தூண்டி விடுவதற்கு விஜய் ஓடிவிட்டார், கொலைகாரன், கிரிமினல், கைது செய்யன்னு ஓட்டினாங்க. எப்படி? இன்னும் விசாரணை இன்னும் முடியவே இல்லை. அன்னைக்கு மறுநாளே காலையில் 10 மணிக்கு. அப்போ இதுக்கு பின்னால் திமுகவை சார்ந்த கட்சி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்சியை அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது, டோட்டலாக தாரடிக்க முடியாது. அந்த கட்சியின் நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். இது கட்சியின் தலைமைக்கு தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பும் அதிகம். அதனால தான் விழுந்தடிச்சிக்கிட்டு ஓடினாங்க. ஹவு டு மேனேஜ், எப்படி ராத்திரியில் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்த தகவல், போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருங்களில் சில பேர் அப்ரூவராக இருக்காங்க. நாங்கள் போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை. ஏன்னா அங்கே 2 டேபிள் தான் இருக்குது. எப்படி 41 பாடியை நீங்கள் பண்ணீங்க? எப்படி விடியறதுக்குள்ளே எரிச்சிட்டிங்க எல்லாத்தையும்? அடுத்து அந்த டாக்டரும் விசாரணை பண்ணுவாங்கல்ல சார்? பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் கிடுக்குப்பிடி அந்த ரஸ்தோகி அந்த நீதியரசர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வேற வழி இல்லைன்னு சொல்லி கலெக்டர் சொன்னார், கலெக்டருக்கு யார் சொன்னார்னு சொல்லி அப்படி இப்படி சுற்றி திமுகவினுடைய பிரமுகர்கள் பேர் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவர் நயினார் நாகேந்திரனுக்கு ஒன்றிய அரசின் தகவல்கள், சிபிஐ கிட்ட இந்த விசாரணை விஷயங்கள்லாம் லீக் ஆகாமலாம் பேசுகிறாரு பொதுவெளியில். அதனால் இது என்ன சொல்கிறது, நம்ம அதாவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஒரு விசாரணையின் மூலமாக விசாரித்து சொன்னால் தான் ஒத்துக்க முடியும் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போன்று விஜய் அவர்கள் பேருந்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் சிபிஐடும் ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே ஒரு காப்பி
பாஜக கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார் இது? எங்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டது காப்பி எடுத்து ஏங்க பாஜக கொடுக்க மாட்டாங்க? இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உண்மையாக இருக்குமான்னு தெரியாது, நம்ம வந்து அது பார்த்த விட்னஸ் கிடையாது. ஆனால் சிபிஐ என்பதே ஒரு கேஜ்டு பேரட் தானே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போலீஸில் ஒரு ரிப்போர்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அது காப்பி திமுக கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? அமைச்சர்கள் கேட்டால், முதலமைச்சர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? அதாவது வந்து லீகலாகவே கேட்க மாட்டாங்க. அது ஒரு காப்பி எடுத்து எனக்கு கொடுன்னா அன்அஃபிஷியலாக கொடுப்பாங்களே. இப்போ அது மாதிரி வந்து இதெல்லாம் அன்அஃபிஷியலாக பிஜேபி வாங்கி வச்சுட்டு கூட மிரட்டலாம். இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து செந்தில் பாலாஜி மேலே சொல்கிறாரு, அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதால தான் சொல்கிறாரு. ஏதாவது லீக் ஆகிருக்கலாம். ஆமாம், அதனால் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. அதே போன்ற இன்னொரு தகவல் கூட ரொம்ப வைரலாக பரவுது சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் சைலண்டாக விட்டு வச்சுருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி அந்த வேலை நடக்கும்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டின் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு 4-5 பேர் எலெக்ஷனுக்கு முன்னாலே ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்றதான் என்னுடைய இன்ஃபரன்ஸ். ஏன்னா இதுதான் வந்து அமித்ஷா தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சுன்னா இவங்க தப்பு பண்ணலன்னா இவங்க ஏன் போகிறாங்க? 30 மந்திரியில் ஒரு 5-6 மந்திரி மட்டும்தானே ஜெயிலுக்கு ஏன் பழனிவேல் தியாகராஜன் மேலே என்ன வழக்கு இருக்குது? அப்போ கொள்ளை அடித்தவங்க, ஊழல் பண்ணவங்க நிச்சயமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையுமே உள்ளே அனுப்புவாங்க. ஏன் செந்தில் பாலாஜி உள்ளே போவார்ன்றதை நான் நம்புகிறேன்னு சொன்னால், காரணம் வந்து அவர் தான் இப்போ வந்து ட்ரெஷரி ஃபார் டிஎம்கே. ஒரு 60 தொகுதிகளுக்கு செலவு பார்க்கறது, எல்லா பணத்தையும் ஒரு தொகுதிக்கு ஆல்ரெடி 20 கோடி திமுக சார்பில் போய் சேர்த்துட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பணத்தை இவர் தான் வச்சு ஹேண்டில் பண்ணுறார், லிக்விட் கேஷை. மற்றவங்களாலலாம் இப்போ நீங்கள் பாருங்கள், இவர் பல கட்சி மாறின வந்தவர் தான் இவர். ஆனால் இவருக்கு இருக்கிற செல்வாக்கு ஒரிஜினலாக திமுகவில் இருக்கிறவனுக்கே கிடையாது, திமுகவில் மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ துரைமுருகனுக்கும் கிடையாது, நேருக்கும் கிடையாதுங்க. செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற செல்வாக்கு தலைமை கிட்ட. அது காரணம் என்னென்னா பணத்தை வாரி இறைக்கிறாரு. உடனே நான் 10 தொகுதி பார்ப்பானா, நான் 40 தொகுதி நான் பார்க்குறேன், என்கிட்ட கொடுங்கன்றாரு. கொங்கு திமுக கோட்டையாக மாற செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்கிறாங்க. கோட்டை எங்கே மாறுச்சு? போன சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் 10க்கு 10 தோத்தாங்களே, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வாட்டி வந்து ரீகெயின் பண்ணோன்றதுக்காக அவரை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதானே தவிர. அதாவது செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சா பண நடமாட்டம், பணம் பட்டுவாடா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி லாஸ்ட் ஃபேஸில் இல்லைன்னா பணம் இல்லைன்னா மூச்சு திணறி சாவாங்களே எல்லோரும் கேண்டிடேட்ஸ்லாம். அப்போ ரெண்டாவது இந்த கொங்குல பூரா போலீஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாரையும் சாய்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காரு செந்தில் பாலாஜி. இப்போ இதெல்லாம் இவரை தூக்கி உள்ளே வச்சாச்சுன்னா இந்த நெட்வொர்க்கு வந்து இம்மொபலைஸ் ஆகிடும். அவர் தம்பி இப்படி சில பேரை பிடிச்சி நோட் பண்ணி எல்லாத்தையும் மத்திய அரசுக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இவங்க யாருக்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி பணம் ரொட்டேட் ஆகுது, எப்படி பணம் வந்து லிக்விட் கேஷ் எங்கெங்கே வச்சுருக்காங்க, எல்லாமே தெரியும். ஆனால் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டைம் டு கேட்ச் தெம். அப்போ பண்ணியாச்சுன்னா அந்த தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் இல்லை, ஒரு 2-3 வீக்ஸில் இவங்களை இம்மொபலைஸ் பண்ணியாச்சுன்னா இவங்களுக்கு அதுக்கே நேரம் இருக்கும் திமுகவுக்கு. அதாவது இப்போ இவங்க பண்ணுற மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பணத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஏன்னா முக்கியமான கீ ஆட்கள்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு நெருக்கடி வரும் இல்லை, அந்த நெருக்கடியை கொடுப்பாங்க. கண்டிப்பாக பாஜக கொடுக்காமல் இருக்காது. இப்போது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சார் 2026 எலெக்ஷனில் இந்த கரூர் வந்து யாரோட கோட்டையாக மாறுன்னு நினைக்கிறீங்க? கரூர் வந்து மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. இப்போ கூட பாருங்கள், எல்லாருக்கும் அண்டா குண்டா ஸ்வீட்டு ஒரு அந்த தொகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் போய் கொடுத்துருக்காரு. இவர் கொடுக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாலே கொடுப்பாங்க. அப்போது இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து அபிமானம் இல்லை, ஒரு அச்சம், ஒரு பயம். இவங்க பெரிய ஆள், எதை ஒன்றா பண்ணிவிடுவாங்க, அந்த பயம்தான் இருக்குது. இப்போ இவரை தூக்கி உள்ளே வச்சாச்சுன்னா, அவரே உள்ளே இருக்கிறாருன்னா அவருக்கு நெருக்கமான ஆட்கள் அந்த லிங்க்கெல்லாம் உடஞ்சி போயிடும்ல. அதனால் கரூரில் வந்து செந்தில் பாலாஜியினுடைய அத்துமீறல், அட்டகாசம், அராஜகம், பணம் இதெல்லாம் வந்து தேர்தலில் வேலை செய்யாது, பலிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு நியூட்ரலாக எலெக்ஷன் நடந்ததுன்னா தமிழ்நாடு பூரா எப்படி தாவேக்காவுக்கு ஆதரவு அலை வீசுதோ அதே மாதிரி கரூரில் மட்டும் என்ன வீசாதுன்னு என்ன விஷயம்?
அதே போன்று சார் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து திமுக ஒரு பைசா கூட கொடுக்கல, ஆனால் இந்த ஆண்டு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. கடந்த ஆண்டு மட்டுமாங்க, 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 22 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 கொடுக்கல, 25 கொடுக்கல, இப்போ 26 இல்லை. அது வந்து பரிசு தொகை கொடுக்கல, பரிசு பொருள் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் எடப்பாடி இருக்கும்போது என்ன கேட்டார்? அவர் கொடுத்த தொகை போதாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். அவர் கேட்டது வந்து 5 வருஷத்துக்கு முன்னால். அந்த 5000 ரூபாவுடைய இன்றைய மதிப்பு 8000 ரூபாய். அப்போ நீங்கள் அந்த 8000 ரூபாய் கொடுக்கணும் இல்லை, 5000 ரூபாய் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதையாவது கொடுக்கணும் இல்லை. இப்போ 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி. இப்போ ஏன் கொடுக்குறாங்க? இப்போ ஏன் லேப்டாப் கொடுக்குறாங்க? 10 லட்சம் பேர் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் அப்படியே அறிவியலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படியே மேலே வரணுமா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்ட் இல்லையா. நான் முதலமைச்சர் படத்தை போடுறத கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கருணாநிதி படத்தை ஏங்க போடுறாங்க? ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்னு இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தின ஜெயலலிதா படம் தானே இருக்கணும். இது அரசு பணம். உங்கள் அறிவாலயத்திலேருந்தோ திமுக பொருளாளர்கிட்ட பணத்தை வாங்கியோ இதெல்லாம் கொடுக்கல. யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட், பப்ளிக் மணி. இதில் போயிட்டு கருணாநிதி படத்தை போடுறதுன்னு அப்பட்டமான அரசியல் பண்ணுறாங்க. அதை தேர்தலுக்கு அவங்க தயாராகிறாங்க. அவங்களுக்கு அச்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க, பயம் வந்துடுச்சுங்க. ஏன்னா அவங்க வரலாறு அப்படி இருக்குது. நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் 1971 கருணாநிதியாலேயே சாதிக்க முடிஞ்சதில்லை. திரும்ப எலெக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு முறை வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் அவங்களுடைய வரலாறு கடந்த 50-60 வருஷமாக. அதனால் தமிழ்நாட்டில் 26 அவங்க ஜெயிப்பது என்பது நடக்காத ஒரு காரியம். அதனால் அதை மாற்றுறதுக்கு பணம், விளம்பரம், அப்புறம் ஊடகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி லாஸ்ட் டிச்ட் எஃபர்ட் எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் மக்களுடைய எழுச்சிக்கு முன்னால், செல்வாக்கு இந்த விஜயனுடைய இந்த பெருகி வரும் செல்வாக்குக்கு முன்னால் ஒன்றும் ஆகாது, தவிடுபடி ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். அதே போன்று கடைசியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் மக்கள் எழுச்சின்னு சொன்னீங்களே, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக பணம் கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க. நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன். நம்மளும் வந்து களத்தில் தானே இருக்கிறோம். அதாவது என்ன அவங்க சொல்கிற லாஜிக் கரெக்டுங்க. இவர் 30 வருஷம் ஆண்டுட்டார் அதிமுக, திமுக ஒரு 30 வருஷம் ஆண்டாச்சு 67லேருந்து. இந்த 2 பேரும் பண்ணியிருக்கிற ஊழல், இவர் மேலே இவர் 4 லட்சம் கோடின்னு கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு, அவர் மேலே இவங்க கொடுத்தாங்க இல்லையா. அப்போ 2 பேருமே ஒருத்தரை மாற்றின்னு 4 லட்சம் ஊழல் வேணாங்க. இன்றைக்கி யாரையாவது போய் தமிழ்நாட்டில் கேளுங்க, அதிமுக திமுக ஆட்சிகள் ஊழலே நடக்கலை, உத்தமர்கள் தான் ஆட்சி பண்ணாங்கன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கட்சியில் இருக்கிறவனுக்கே தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பணம் ஏது? எப்படி இன்ப நிதி 100 கோடி ரூபாய் போட்டு பணம் எடுக்கிற ஒரு நிறுவனத்தின் சிஇஓ ஆனார்? அவர் என்ன தொழில் பண்ணார்? இல்லை அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணார்? ஸோ இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி விளக்கமாலாம் பொதுவெளியில் பேசலையே தவிர அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. இந்த 2 ஆட்சியும் ஊழல் மிகுந்த ஆட்சி. திமுக குடும்ப அரசியலும் கொண்டு வராங்க, சினிமா துறையும் கைப்பற்றுறாங்க. இந்த 2ம் வந்து அங்கே கிடையாது அதிமுகவில். அப்போ இவங்க 2 பேருக்கும் போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஏன் புதுசாக ஒருத்தர் வராரு, அதுவும் தன்னுடைய வருமானம் பிஸ்னஸ் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வராரு. தியாகம் தான் நான் சொல்லுவேன், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து மார்க்கெட் போய் சரத்குமார் மாதிரி, பாக்கியராஜ் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரிலாம் வரல, உச்சியில் இருக்கும்போது வராரு. அப்போ அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? என்ன தப்பு அப்படின்னு சாதாரண ஆட்கள், இதுக்கு முன்னால் அதிமுக ஓட்டு போட்டவங்க, இதுக்கு முன்னால் திமுக ஓட்டு போட்டவங்களாம் பேசுகிறத நான் காதால் கேட்குறேன். அதனுடைய நியாயம் எனக்கு புரியுது. அதனால் மக்கள் நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கி பாட்டு வச்சுக்குவாங்க. ஓகே சார், எங்களுடன் நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண் மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.